பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் கல்லில் செஞ்ச ஒரு சிற்பம். இது ஒரு காட்டு எருமையை வந்து 2 சிங்கம் வந்து வேட்டையாடுற ஒரு காட்சி. ரொம்ப தத்ரூபமாக வடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதோட ஒவ்வொரு அந்த கடிக்கும்போது அந்த காட்டெருமையோட கண்ணில் இருக்கிற வலி, அது உடம்புல இருக்கிற வலியை வந்து காமிச்சிருப்பாங்க. இது தசையை பின்னி அந்த தசையை இழுக்கும்போது ஏற்பட்ட அந்த நகை கீறல் கூட இதில் இருக்கும். இது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் பண்ணதான் நினைக்கிறேன். இது நான் குவைத்தில் வாங்கின ஒரு இது. மொத்தம் மேபி ஒரு 12 கிலோ வெயிட் வரும் இந்த கல் சிற்பம். இது வந்து நான் குவைத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால எனக்கு ஒரு 21 வருஷம் குவைத்தில் பயணித்தேன். அப்போ எனக்கு நிறைய கிளாஸ் போக நிறைய ஒரு பயணிக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள். அங்கே ஃப்ரைடே மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே ஒரு தினம் போயிருக்கும்போது இந்த சின்ன டீப்பா வாங்கினேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐ திங்க் இது ஜப்பானில் உள்ள ஒரு ஃபர்னிச்சர். இது என்னென்னா, இது செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சிலிண்டர் ஷேப்பில் இந்த 5 கால் இருக்குது. 5 காலும் இப்படி பெண்டு காலாக வந்து செஞ்சுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மரத்தில் வந்து முத்து சிப்பியை பதிச்சிருப்பாங்க. அதாவது மைசூர் இன்லே ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. மைசூர் இன்லேயில் வந்து உங்களுக்கு மரத்தில் வந்து ரோஸ் வுட்டில் ஆப்போசிட் கலர் அந்த மஞ்சள் கடம்பு, அதுக்கப்புறம் வேம்பு, அந்த மாதிரி பல மரங்களை வச்சு பெயிண்டிங்காக செஞ்சுருப்பாங்க, இன்லே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்த முத்துச்சிப்பி அதை கூட செதுக்கி எடுத்துடலாம். பட் இந்த முத்துச்சிப்பியை வந்து செதுக்கி இந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றது வந்து நம்ம ஈஸியாக பார்த்துறோம், ரொம்ப கஷ்டம். சின்னதாக நீங்கள் தட்டி நொறுக்கும்போது அது நொறுங்கிடும். அது நொறுங்காமல் அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து அதை பதிக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த மேலே இருக்கிறது வந்து ரெக்கை வந்து தனி மரம். இது வந்து ஒரு கருடன். இது வந்து ஒரு யூரோப்பில் செய்த ஒரு சிற்பம். ரொம்ப நுட்பமாக அந்த கண்ணில் இருக்கிற ஆக்ரோஷம், அந்த அழகு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாறையில் ஒரு பாம்பு ஒரு நிற்கிது. அந்த பாம்பை கொத்தி தூக்கிட்டு போகிறதுக்காக நிற்கிற மாதிரி ஒரு காட்சி. அருமையான ஒரு படைப்பு. இது கீழே இருக்கிற இந்த பேபி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரே மரத்தில் செஞ்சுருக்கோம். இது இட்டாலியில் உள்ளது. ஒரு டீப்பா, அது அழகு பொருள் ஏதாவது வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருக்கிறது. இது எனக்கு வந்து இது பாதி உடைஞ்சி தான் கிடச்சிது. இப்போ நானும் இந்த மரத்தை இன்னொரு இதே மாதிரி சிற்பம் கிடைச்சது, அதை வந்து ஆசை எடுத்து இதேமாரி நானே செஞ்சு இந்த மீன் இதெல்லாம் நானே செஞ்சு இதை ஃபிட்டிங் பண்ணி மரம் மிக்சிங்காக இருந்ததுனால அதை வந்து ஒரு பெயிண்டிங்காக அதை மாற்றிட்டேன். இது வந்து ரோஸ் வுட்டில் குறிஞ்சி கல்லுக்கு அந்த தூணுக்கு கீழே மேலே வரக்கூடிய குறிஞ்சி கட்டை. இது போதியலுக்கு அடுத்து வரக்கூடியது. இது வந்து தோதகத்தி. இந்த பெட்டி பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர்களோட பின்னி பிணைந்த ஒரு இது. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு வந்து நிறைய நகை கடை, ஒரு பலசரக்கு கடை, ஜவுளி கடை, அந்த மாதிரி கடைகளில் எல்லாமே இது தவிர்க்க முடியாத ஒரு பெட்டி. இப்போவும் கூட தென்காசி மாவட்டங்களில் நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பெட்டி இருக்கும். இந்த பெட்டியை வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் செஞ்சுருப்பாங்க. அந்த மரத்தோட இது. இந்த மரம் பார்த்திங்கன்னா
தோதகத்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரோஸ்வுட்டுன்னு சொல்லுவாங்க, ஈட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் செய்யப்பட்ட இந்த இதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டின்னு சொல்லுவாங்க. பணம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பெட்டி. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து இது வந்து முக்கியமான ஃபைல்கள், அப்புறம் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அறை இது. இதுக்கு பேர் புறாக்குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, புறாக்குண்டு ஸ்டைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது பேனா அந்த மாதிரி சில்லறைகள் வச்சுக்கிடுவாங்க. இது இப்படி இழுத்தோம்னா இது வெளியே வரும். இதுலேயும் சில்லறைகள் முக்கியமான ஏதாவது நகைகள் ஏதாவது போட்டு வச்சுக்கிடுவாங்க. இதுலேயும் ஏதாவது வச்சுக்கிடுவாங்க. இப்போ இதுலேயும் ஏதாவது ஒரு முக்கியமான ஜாமான் போட்டு வச்சுக்கிறது. இது திறந்தானா இது சில்லறையை போட்டு வச்சுக்கிறது. இதுக்கு அடியிலையும் இது வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் அறை ஒன்று இருக்கும். அது வந்து இப்படி தள்ளோம்னா இதுக்குள்ளே ஒரு அறை உண்டு. இது மாதிரி நிறைய சீக்ரெட் அறைகள்லாம் இந்த பெட்டியில் உண்டு. இந்த மரம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ வந்து இந்த மரம்லாம் கிடையாது, அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் இந்த மரம் இந்த மாதிரி பழைய ஏதாவது பாரம்பரியமான பெட்டி ஏதாவது கிடைக்கும்போது யூஸ் பண்ணாமல் உண்டு. இதுக்கு பாருங்கள், இதுக்கு சாவி என்று பூட்டு இருக்குது. இன்னும் அடியில் வந்து கால் எல்லாமே உண்டு. என்னென்னா ஒரு நிலைக்கு மேலே வரக்கூடிய அடபலகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸு வரும். ஒருத்தர் வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த டைமில் அந்த சிற்பியோட மூடு, அப்புறம் அதை வச்சு தான் அந்த ஒர்க்கு வந்து அமையும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு விதமான ஒரு ஃப்ளோ, நல்ல ஃப்ளோ இருக்கிற ஒரு 2 அன்னப்பச்சி, நடுவில் ஒரு பூ, அந்த அன்னப்பச்சி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பூக்கள் டிசைனு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைனூட்டு டீட்டெயிலில் இந்த பறவைக்கு ஒரு டீட்டெயில், இந்த பறவைக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி காமிச்சிருப்பாங்க. இது மேபி இது ஆண் பறவை, இது பெண் பறவையாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வித்தியாசங்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேங்கை மரம். பழைய காலத்தில் வந்து நம்ம நாட்டு வேங்கை வந்து ரொம்ப ஃபேமஸ். நாட்டு வேங்கையில் வந்து நிறைய போதியல், தூண் அந்த மாதிரி நிலைகள் வந்து வேங்கையில் செஞ்சுருப்பாங்க. தேக்குக்கு அடுத்த குவாலிட்டி இந்த மரம். இது மேபி இன்றைக்கி செய்யணும்னா ஒரு 4 நாள் 5 நாள் நல்ல எக்ஸ்பர்ட்டு சிற்பி செஞ்சால் தான் இதை செய்ய முடியும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலகை இது சிற்பம். மரக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கா, காப்பிடி, அரைக்காப்பிடி, முக்காப்பிடி, ஒரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழர்கள் பாரம்பரியத்தில் வந்து இந்த நெல்லை அளக்கிறதுக்கு பலவிதமான இது உபகரணங்கள் இருந்தது. அதில் வந்து இதை மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கும். இதில் முத்திரை, பிறை முத்திரை, அந்த மாதிரி தமிழ் அந்த வருடங்கள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கும். இதில் இந்த பூக்கள்லாம் பித்தளையில் பதிச்சிருப்பாங்க. இது நல்ல வேலைப்பாடு உள்ள ஒரு அளவுகோல். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடும். இது நம்ம தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு மரக்கான்னு சொல்லலாம். இது வந்து 100 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது கிராமங்களில் வந்து பெரிய பெரிய தனவந்தர்களில் வீடுகளில் வந்து கதவில் இருக்கக்கூடியது. இதுக்கு பேர் கம்பக்கட்டைன்னு சொல்லுவாங்க. கதவே மேபி 2.5 இன்ச்சு கனம் இருக்கும் பலகை. அதில் நடுப்பகுதியில் இந்த பலகையும் மேலையும் கீழே இந்த பலகையும் வரும். இதில் வந்து குமிழ் வரும், பித்தளையில் பெரிய குமிழ் வரும்.
அந்த குமிழ் வச்சு இந்த கதவை வந்து ஒரு ஆள் கூட நகட்ட முடியாது. ஒரு 10 பேர் சேர்ந்தா தான் கதவே திறக்க முடியும். உடைக்கணுன்னா கூட அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. அவ்வளோ வலுவாக வந்து செஞ்சுருக்காங்க. அதில் வந்து ஒருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அன்னப்பறவை மாதிரி ஒரு பறவை, இதில் பார்த்திங்கன்னா ஒரு மயில், இதில் வெறும் பூக்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதிலேயே நிறைய உருவங்கள், முருகர், பிள்ளையார், அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஒர்க்கெல்லாம் கூட வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமாக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு கட்டை செய்கிறதுக்கே மேபி குறைஞ்சது 3 நாள் 4 தினங்கள் எடுத்திருப்பாங்க அந்த சிற்பி. இது வந்து ஊஞ்சல் கம் பெஞ்சு. இந்த வளையத்தில் தொங்க விட்டால், செயினை தொங்க விட்டால் இது ஊஞ்சல். வளையத்துலேருந்து கலட்டி கீழே வச்சோம்னா இது பெஞ்சு. இது என்ன ஸ்பெஷல்னால், இதில் இந்த பலகை வந்து மஞ்சள் கடம்பு. அதாவது தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உடம்பை முறிச்சி கடம்பில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பில் இருக்கிற அசதித்தன்மையை வந்து நீக்கக்கூடியது, நல்ல நிதானமாக நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த மஞ்சள் கடம்பு மரம். அதனால் அந்த காலத்தில் வந்து மஞ்சள் கடம்பில் வந்து கட்டிலுக்கு பலகை, அப்புறம் பெஞ்சுக்கு பலகையெல்லாம் மேக்ஸிமம் அதில் போட்டிருப்பாங்க. இந்த பலகை பார்த்திங்கன்னா தேக்கு மரத்துலையும் ரோஸ்வுட்லேயும் செஞ்சது. இது வந்து பழங்காலத்தில் வந்து ஒரு இருப்பு பலகையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணும்போது, பெரிய பெரிய இது பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அருமையான நேர்த்தியான வேலைப்பாடு, 4 பக்கமும் நல்ல டிசைன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி இதை வந்து உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உட்காந்துட்டு திரும்பி எந்திக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும். இது கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலகை. அதே மாதிரி இந்த பலகையும் மேபி சுவாமி சிலைகளை வைக்கிறதுக்கும் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பலகை. இது கால், இந்த டிசைனு, இந்த பார்டர் எல்லாமே தோதகத்தி ரோஸ்வுட்ன்ற மரத்தில் செஞ்சது. பழைய காலத்தில் உள்ளது தான். இந்த பலகை வந்து வெந்தேக்கு. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு பலகை தான். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் நமக்கு வந்து அரிய மிக முக்கியமான கலை பொக்கிஷங்கள் அனைத்தையுமே நமக்கு வந்து காட்டியிருக்காரு. அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் உயர்ந்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் படைத்த படைப்புகளுடைய கலை பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறோம். அத்தகைய கலை பொக்கிஷங்களை வந்து சேகரித்து அவர் வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு வந்து ஒரு சிறந்த கற்பனை திறன், கவிதை திறன், சிறந்த படைப்பு திறன், அனைத்து திறனும் இருக்கிறவங்களால் மட்டும்தான் கலை பொக்கிஷங்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அந்த திறன் வந்து இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலக அளவில் எடுத்து பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு அளவில் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்தியா அளவில் எடுத்து பார்த்தாலும் சரி, கலை, பண்பாடு, கலாச்சாரத்துக்கு மிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி காலத்தில் இருந்து மன்னர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள் மற்றும் பல்வேறுபட்ட அரசு நிலைந்தாலும் அவங்க கலையும் பண்பாட்டையும் வளர்த்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடைவரை கோயில்கள் மூலம் அவங்க வந்து கலையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னு வந்து பாடுபட்டாங்க. அதில் முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரா குடைவரை கோயில், அஜந்தா போன்றவைகள், அவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரா குடைவரை கோயில் கிட்டத்தட்ட கட்டுறதுக்கு வந்து பல நூற்றாண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதோடைய ஒவ்வொரு சிற்பமும் வந்து கலை தான், கலை பொக்கிஷன் தான். ஆனால் அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து படைத்தாங்க, அற்புதமான கலைத்திறன். ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, அறிவியல் சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து படைக்கிற திறன் வந்து அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. ஏன்னா அதோடைய நுணுக்கங்கள் வந்து தெரியாது. இப்போ ஒரு படைப்பாளி எத்தகைய நுணுக்கத்தை வச்சு அவன் படைச்சான்றது அந்த படைப்பாளி சொன்னால் மட்டும்தான் தெரியுமே ஒழிய இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எல்லோராவை அவங்களால உருவாக்க முடியல.
ஆனால் ஒரு தாஜ்மஹால் அவங்களால உருவாக்க முடியும், பல்வேறு இத விஷயங்கள் அவங்களால வந்து உருவாக்க முடியும். ஆனால் ஒரு எல்லோரான்ற ஒரு குடைவரை கோயிலை உருவாக்க முடியல என்ற காரணத்துக்காக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது ஏலியன்ஸ் படைச்சது, வெளி கிரகத்திலிருந்து படைச்சது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படி வந்து சொல்லுவது வந்து ஒரு தவறான விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அரிய படைப்புகளை வந்து படைச்சிருக்காங்க. அவங்களுடைய கற்பனை திறனை வந்து அதில் உருவாக்கியிருக்காங்க. சிற்பத்திறன், கட்டடக்கலைத்திறன் அனைத்தையுமே படைச்சிருக்காங்க. அது மாதிரி நம்மளால் செய்ய முடியல, இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தால் செய்ய முடியல, இப்போ இருக்கக்கூடிய அறிவியலால் செய்ய முடியல, இப்போ இருக்கிற அறிவுத்திறனை வச்சு செய்ய முடியல. ஏன் எங்களுக்கு அதை படைப்பதற்குரிய படைப்பு திறன் எங்களுக்கு இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு தான் போகணுமே ஒழிய அது வந்து ஏலியன்ஸ் படைச்சான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அதே போல் கலை நுணுக்கம் கொண்ட ஒரு அரிய பொக்கிஷங்களை வந்து ஐயா அவர்கள் வந்து சேகரித்து வச்சிருக்காரு. அவருக்கு வந்து இத்தகைய அரிய பொக்கிஷங்கள் வந்து எல்லார்கிட்டையும் போய் இருக்காது, எல்லார்கிட்டையுமே தங்கி இருக்காது. கடவுள் அருள் யார்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் அந்த அரிய பொக்கிஷங்கள் வந்து போய் இருக்கும். அத்தகைய கடவுள் அருள் வந்து அவருக்கு நிரம்ப இருக்கிற காரணத்தால் தான் கலை பொக்கிஷங்களும் பண்பாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் ஐயா கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் பல பல சாதனைகள் அவர் செய்யணும், அரிய பொக்கிஷங்கள் அவர் வந்து திரட்டணும். அவர் வந்து இந்த சமுதாயத்துக்காக வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் மேலும் மேலும் அவர் வந்து புகழடைஞ்சு இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். அவரும் அவர் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் என்று சொல்லப்படக்கூடிய 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ், கல்வி, வீரம், வெற்றி, துணிவு, செல்வம், மகவு, தானியம், நோயின்மை, நுகர்ச்சி, அறிவு, அழகு, அறம், குலம், சுற்றம், வாழ்நாள். இதுதான் வந்து 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்களும் அவரும் அவர் குடும்பத்தாரும் பெற்று இன்புற்று மகிழ்ச்சியுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னுடைய சார்பாகவும் இந்த உலக மக்கள் சார்பாகவும் அவர் வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கிறோம். நன்றியா. நன்றி.